அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் யூனிட் 2 அப்படிங்கிற பார்க்க போகிறோம் தமிழில். அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு நிறைய டாபிக் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி பொறுத்த மட்டும் இதுக்கு முன்னாடியே நமக்கு பழைய கொஷின் பேட்டர்ல இருக்கும்போது குறைஞ்சது 4 கொஷின் கேட்பாங்க. இப்பவும் அப்படிதான் இருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் நமக்கு ஆல்ரெடி பழைய புக்கு படி தான் நமக்கு இருந்தது. இப்போ நம்ம என்ன அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி ஃபர்ஸ்ட் அட்டன்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன புக்கில் நமக்கு ஒரு 42 எழுத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 42 எழுத்துக்கு ஓர் எழுத்துக்கு ஒரு மொழி என்ன மீனிங் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிடணும். சார் இது போக எக்ஸ்ட்ரா படிக்கணுமா அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 1 or 2 டைம் நினைச்சிருக்காங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2A மெயின்ஸுக்கு எழுதும் போது கவர்மெண்ட் டிஎன்பிசி என்னச்சுன்னா ஒரு போர்ட்லேருந்து ஒரு டிஎன்பிசி போர்ட்லேருந்து ஒரு 64 எழுத்துக்கு மீனிங் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இருக்கிற 42 எழுத்துக்கு மீனிங் என்னன்னு படிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் 64 எழுத்துக்கு நம்ம படிக்க போகணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம 42 எழுத்துக்கள்ல என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் பாருங்க. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? நமக்கு தெரியும், கோன்னா அரசன். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் மீனிங் தலைவன். இந்த 42 எழுத்துல ஒண்ணுதான். அடுத்து பாருங்க, சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதாவது 1. இதை பொறுத்த மட்டும் 2 4 கொடுத்துட்டா என்னென்ன எழுத்துக்குன்னு பார்க்கணும். சரியான பொருள் தேன்னா நமக்கு படிச்சிருப்போம் தெய்வம் அல்லது கடவுள் அப்படின்னு படிச்சிருப்போம். தேன்னா தெய்வம் அல்லது கடவுள்னு படிச்சிருப்போம். ஏ அப்படின்னா அம்புன்னு படிச்சிருப்போம். நா அப்படின்னா நாவு நாக்கு அப்படின்லாம் படிச்சிருப்போம். நாவு நாக்கு இதெல்லாம் உங்களுடைய ஸ்கூல் புக்கில் 7ஆம் கிளாஸ் புக்கில் உள்ளதான். அது மாதிரி மீ அப்படின்னா மேல் அல்லது வான் எல்லாமே சரிதான். அப்போ ஆன்சர் பி மட்டும்தான் கரெக்டாக இருக்கு. ஏ தெய்வத்துக்கு பிறகு தேடுதல்னு கொடுத்துட்டா ஏன்னா அம்புன்னு கொடுத்துருக்கணும், நான்னா நாவு நாக்குன்னு கொடுத்துருக்கணும். இதான் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு. அப்போ செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் மீ வான் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்டிருக்கான். ஏன்னா என்ன? ஏன்னா நம்ம இப்பதானே பார்த்தோம் அம்பு. தீனா நெருப்பு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு. ஐனா தலைவன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கோன்னா மதில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் சோன்னு படிப்போம். அதாவது நமக்கு 42ல் 40 நெடிலு 2 குறியல்னு சொல்லி படிச்சிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா சோ அப்படின்னா மதில்னு சொல்லுவோம். அந்த மதிலுக்கு தான் என்ன செய்றாங்க அப்படின்னா அரண் சொல்லி படிக்கிறோம். ஸோ அப்போ இந்த இதை மட்டும் நம்ம இங்கே ஸ்கூல் புக்கில் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டாக வெளியில் படிக்கலாம். 4வது பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்க. அப்போ என்ன? பை அப்படின்னா இளமை. பை அப்படின்னா என்னது? இளமை. இது நம்ம ஆல்ரெடி படிச்சுதான். மேன்னா என்ன? மேன்னா அன்பு. மேன்னா அன்பு. வை அப்படின்னா புல். தூ அப்படின்னா உன். தூன்னா என்னது? உன் நம்ம படிச்சிருப்போம். குறியில் தூன்னா உண்டு, இதுக்கு மட்டும்தான். அல்லது அப்படின்னா தூ அப்படின்னா தூய்மை. இதுக்கு பேரு தூய்மை அப்படின்னு படிச்சிருப்போம். பையனா பசுமை, இளமை, மேன்னா என்னது? அன்பு அப்படின்னு சொல்லி படிப்போம். அதே மாதிரி வை அப்படின்னா புல், தூ அப்படின்னா உன். ஆன்சர் 4th ஒன் 4 3 2 1. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. மா அப்படின்னா என்ன? மாவுக்கு நிறைய மீனிங் இருக்கு. மான்னா என்னது? அழகு அப்படிலாம் நீங்க படிப்பீங்க. அங்க கொடுங்க. மா அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் என்ன? மான்னா பெரிய, மாமரம். மான்னா பெரிய, மாமரம் அப்படின்லாம் குறிப்போம். அப்போ ஆன்சர் ஏ தான் கணக்கு. அடுத்து பாருங்க, சோன்னா என்ன? சோன்னா என்னது? கோன்னா அரசன். கோன்னா அரசன். நோன்னா நோய். சரிங்களா? நோன்னா வறுமை. மதில் அப்படின்னா சோ, உங்க புக்கில் உள்ளது. மதில்னா சோ. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டது. நோய்னா என்ன? நோ துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நோன்னா வறுமை துக்கம் சொல்லி படிப்போம். சரிங்களா? ஸோ ஆன்சர் சோன்னா மதில். சாரி, சோன்னா மதில்.
அடுத்து பாருங்க, மா ஓடியது இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன? மா அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்கான். உணர்த்தும் பொருளை தருக. அப்போ மான்னா மரத்தை குறிக்கலாம், மாமரம். நானாங்க ஓடியதுன்னு சொல்றதுனால மா அப்படிங்கிறது விலங்குன்னு சொல்றோம். மான்னா என்னது? விலங்கு அப்படிங்கிறத குறிக்கும். அப்போ குதிரை, ஓடியது அப்படிங்கிறது விலங்கு, அதுதானது நமக்கு குதிரைன்னு சொல்றோம். அடுத்து 8 பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நான் நம்ம அப்படியே பார்த்தோமா, நான் உன்னா நாக்கு, நான் உன்னா என்னது? நாக்குன்னு சொல்லக்கூடியது. அப்போ ஆன்சர் சி. இதுல வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் அந்த சொல்லுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சாலே போதும். பொருந்தா இணைய கண்டறிங்க, சொல்லோடு பொருளை எது தப்பா இருக்குன்னு கேட்டிருக்கான். பொருந்தாத இணை. கான்னா சோலை ரைட்டு, சோன்னா மதில் கரெக்டு, கோன்னா அரசன் கரெக்டு, நான்னா கொடு கிடையாது. நாவு அல்லது நாக்கு, நாவு அல்லது நாக்கு. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி மட்டும், 4th ஒன் மட்டும் தவறாக உள்ளது, பொருந்தா இணை. அடுத்து பாருங்க, மீன் அப்பல பாத்தீங்களா, வான் படிச்சீங்களா? மீன்னா வான், அங்க மீனா ஓரளத்து முடியும். மான் அல்லது மேலே, வான்னாலும் ஒண்ணுதான், மேலேனாலும் ஒண்ணுதான். வான்னால இது வந்து என்னன்னா முன்னிலை ஒருமை, நீன்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி. மாமரம் அப்படின்னா மா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, நாங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருளை கண்டறிதல். வைனா புல்லு, நான்னா நாக்கு, தான்னா கொடு, தூன்னா உண்ணு, தூன்னா ஒண்ணு, தான்னா கொடு, வையினா புல். ஆன்சர் நாவு. அடுத்து 12, தேங்கிற ஓரெழுத்து ஒரு முறை கிடையாது. ஐயினா தலைவன், கோன்னா அரசன். ஐயின்னா தெய்வம்னாலும் ஒண்ணுதான், கடவுள்னாலும் ஒண்ணுதான். தெய்வம்னாலும் ஒண்ணுதான், கடவுள்னாலும் ஒண்ணுதான். ஆன்சர் ஏ. தெய்வம்னாலும் ஒண்ணுதான், கடவுள்னாலும் ஒண்ணுதான். அடுத்து 13, ஓ இந்த ஓரெழுத்து ஒரு முறைக்கு தரும் பொருள். மதகு நீர் தாங்கும் பலகை. ஓன்னானது மதகு நீர் தாங்கும் பலகை, நம்ம படிச்சிருப்போம். அடுத்து சோ என்னும், பாருங்க கேட்ட கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப கேட்கிறான். மதில், சோ என்னும்ங்கிறது மதில் சொல்லக்கூடிய அரண் அப்படின்னு சொல்லி படிப்போம். அடுத்து பாருங்க, ஓரெழுத்து ஒரு முறை சரியான பொருளை தந்து அப்பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்ய. இந்த இடத்துலதான் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும். 42க்கு மேல படிக்கணுமா? எஸ். ஐக்கு நமக்கு இருக்கு, ஐனா தலைவன் அப்படின்லாம் படிச்சிருப்போம். இங்க ஐனா என்ன? ஐனா தலைவன், நுண்மை, மென்மை, இப்படி எக்ஸ்ட்ரா நிறைய பாயிண்ட்ஸ் உண்டு, அதுதான் படிச்சிருக்கோம். அடுத்து நம்ம படிச்சிருப்போம், ஓன்னா மதகு நீர் தாங்கும் பலகைன்னு படிச்சிருப்போம். ஓன்னா மதகு நீர் தாங்கும் பலகை இங்க, சரிங்களா? இது நுண்மை. ஓ அப்படின்னா கொன்றை, இங்க என்னது? ஓ அப்படின்னா கொன்றைன்னு சொல்லக்கூடியது. ஓன்னா கொன்றை, அதாவது மதகு நீர் தாங்கும் பலகை, மதகு நீர் தாங்கும் பலகைன்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க, ஔ. அவுனா பூமி, பாந்த பூமி அப்படின்லாம் படிச்சிருப்போம். பரிவு அதெல்லாம் என்னது? அவு. நூ அப்படின்னா யானை, நூன்னா என்னது? யானை அப்படின்னு சொல்லி படிப்போம். யானை, பாம்பு. அப்ப ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் பி. இதில் தான் நம்ம என்னது எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது. நூ அப்படிங்கிறது, அவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புக்கை விட்டு வெளியில படிக்க வேண்டியது இருக்கு. இதுக்காக தான் நம்ம வந்து என்ன செய்றோம், டிஎன்பிசி கொடுத்த 64 எழுத்துல உள்ளதை படிக்கணும், 42 எழுத்து போக எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது. அடுத்து பாருங்க, கா என்னும் ஓரெழுத்து முறையின் பொருள் என்ன? சரிங்களா? அப்போ கா எங்கது? கோன்னா அரசன், திரும்ப திரும்ப கேட்கிறான். கான்னா என்னது? துலாக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. காத்தல், காவல், இதெல்லாம் காங்கிறது சோலைக்கு குறிக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ காங்கிறது ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 17, ஆன்னா பசு. இது நம்ம புக்கில் உள்ளதான். ஆன்னா பசு,
தூனா உன், கோன்னா அரசன், ஐனா தலைவன். ஐனா தலைவன் சொல்லக்கூடியது. இப்போ ஆன்சர் 2, 4, 1, 3. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 18. வை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் சொல்லின் பொருள் கேட்டிருக்கான். வைனா புல். வைனா என்னது? புல் அப்படிங்கிறது சாதாரண கொஸ்டின். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது உரிய பொருளை கண்டறிது. அதாவது சொல்லும் பொருள்னு சொல்லி நம்ம புக்கில் படிக்கிறோம்ல, அதைத்தான் உரிய பொருளை கண்டறிதல்னு கேட்டிருக்காங்க. அப்போ உரிய பொருள் கண்டறியணும்னா ஏதாவது ஒரு சொல்லு கொடுத்து அதோடைய பொருள் அதுக்கு ஆப்ஷன் 4-5 கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் நம்ம எது சரின்னு கிடைக்கணும். இது நமக்கு கொஸ்டின்ல புக்கில் உள்ளது. புக்கில் பின்னாடி இருக்கும். ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி ஒரு சொல்லு ஒரு பொருள் அல்ல அப்படின்னா செய்யுள்களில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பாடல்லேருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து அதோடைய மீனிங் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதுதான் இங்கே கொஸ்டின். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. சரியான சொல்லை தண்டறிய, அதாவது உரிய பொருள் என்ன கேட்டிருக்கான், இதுல எது சரியானதுன்னு கேட்டிருக்கான். அப்போ துணர் அப்படின்னா என்ன சார்? துணர் அப்படின்னா மலர்கள். துணர் அப்படின்னா மலர்கள். துய்ப்பது அப்படின்னா தருதல் அல்லது மலர்தல் அல்லது நுகர்தல். துய்ப்பது அப்படின்னா மலர்தல் அல்லது தருதல். சீராக அப்படின்னா லயத்துடன். சீராக அப்படின்னா லயத்துடன் சொல்லக்கூடியதுக்கு பேரு சீராக. அப்ப ஆன்சர் புலை அப்படின்னா துளை. புலை அப்படின்னா துளை. ஆன்சர் பி தான் கரெக்ட். துணர் அப்படின்னா மலர்கள், துய்ப்பது அப்படின்னா தருதல், சீராக அப்படின்னா லயத்துடன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சு அடுத்து பாருங்க. செம்மல் என்பதன் பொருள் தருக. 4 கொடுத்துருக்கான். அதாவது அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படிங்கிறது மலரின் 7 வகை பருவங்கள். பட் தேவிநேய பாவனன்னு சொல்லக்கூடிய மொத்தம் 5 தான் கொடுத்துருப்பாரு. தேவிநேய பாவனை பொறுத்தவரைக்கும் என்னென்ன அப்படின்னா அரும்பு, தேவிநேய பாவனை பொறுத்தவரைக்கும் அரும்பு, போது, மலர் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. வி, செம்மல் இது தேவிநேயர் பாவனர் கொடுத்தது. அதுவே சாதாரண பூவின் 7 வகை பருவம்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இது 1, 2, 3, 4, 5, 6, 7 மலரின் 7 வகை மலரின் பருவங்கள் கேட்டா 7 வகை பருவங்களுக்கு இருக்கு. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். தேவிநேய பாவனர் சொன்னது மொத்தம் 5 தான். ஸோ அந்த இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்மல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செம்மல் அப்படின்னா பூ வாடிய நிலை, அதாவது பூவின் தோற்ற நிலை அப்படிங்கிறதா அரும்புன்னு சொல்றோம். பூவின் தோற்ற நிலைக்கு பேரு அரும்பு. பூ விரிய தொடங்கும் போது இது தோற்ற நிலை. பூ விரிய போது, பூ விரிய தொடங்கும் போது போது அப்படிங்கிறோம். பூ மலர்ந்த நிலைக்கு பேரு மலர் அப்படின்னு சொல்றோம். பூ மலர் தொடங்கும் போது அதுக்கு பேர் என்னது? மலர்ன்னு சொல்றோம். பூ மலர்ந்த நிலைக்கு தான் மலர் அல்லது அலர்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, பூ வாடின நிலை அப்படிங்கிறது என்னது? செம்மல்னு சொல்றோம். பூ வாடிய நிலைக்கு பேரு செம்மல். அப்போ ஆன்சர் பூ வாடிய நிலை அப்படின்னா அதே இதிலிருந்து 7 வகை பருவத்தில் கீழே விழுந்த நிலைன்னு போடுவோம். பட் இங்க வாடக்கூடிய நிலைக்கு என்னது? செம்மல் சொல்றோம். இதுதான் ஆன்சர் ஏ, தெய்வநேய பாவனர் சொன்னது. அடுத்து பாருங்க, நனந்தலை உலகம் அப்படின்னு சொன்னா அகன்ற உலகம். இது சாதாரண கொஸ்டின். சொல்லும் முறை நனந்தலை உலகம் அப்படின்னா என்னது? அகன்ற உலகம். அடுத்த கொஸ்டின், படைமாக்கள், அது பாடை மாக்கள் கொடுத்துருக்காங்க. படை மாக்கள் அப்படின்னா ராணுவ வீரர்கள். படை மாக்கள் அப்படின்னா
இராணுவ வீரர்கள். இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். படை மக்கள் அப்படின்னா இராணுவ வீரர்கள். இங்க பாடை மக்கள் கேட்ட கொஸ்டின் தானே. பழமொழி பேசும் மக்கள். ஆன்சர் பழமொழி பேசும் மக்கள். அப்ப படை வீரர்கள் தான் என்னது படை மக்கள் சொல்றாங்க, இராணுவ வீரர்கள். அடுத்து பாருங்க, ஓங்கு தன்பனை சூழ் நிபவனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நிபவனம் அப்படின்னா என்ன? குளிர்ந்த சூழலை உடைய மரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிளையாடற் புராணத்துல இடம்பெறக்கூடிய பாடலை. திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணத்துல இடம்பெறக்கூடிய லைன். இங்க நீபவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடம்ப வனம். நல்ல நீர் சூழ்ந்த இடங்கள்ல வளரக்கூடிய மரம். அப்போ நீர் சூழ் பாலைவனம் கிடையாது, கடம்ப வனம் சொல்லக்கூடியது. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, இது ரிப்பீட்டட் கொஸ்டின், திரும்ப திரும்ப கேட்கிறோம். சரியான பொருள் தெரியும். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு, சிங்காரம் அப்படின்னா அழகு. சிங்காரம் அப்படின்னா அழகு. டிஎன்பிசில திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7. இது தற்சமயம் நினைக்கல, தற்சமம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம படிச்சிருப்போம் திரிசொல், திசை சொல், வட சொல் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ அந்த வட சொல்லில் வந்து 2ஆ பிரிப்பாங்க, தற்சமம் அல்லது தற்பவம் பிரிப்பாங்க. ஸோ தற்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழ் மொழிக்கும் வடமொழிக்கும் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் தற்சமம். எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். கமலம் அப்படின்னா அங்கேயும் கமலம் தான் சொல்லுவோம், தமிழ்லையும் கமலம் சொல்லுவோம். அதே மாதிரி சக்கரம் அப்படின்னா அங்கேயும் சக்கரம் சொல்லுவோம். தமிழ்ல என்ன வார்த்தையோ அதே தான் வடமொழியில இருந்தா அதுக்கு பேர் தான், வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிப்பதுக்கு பேரு தற்சமம் அப்படின்னு சொல்லுவோம். தற்பவம் அப்படின்னா தமிழ்ல இங்க ஒரு எழுத்து சொல்லுவோம், விஷம் அப்படின்னா தமிழ்ல விடம் சொல்லுவோம், விஷம் விடம் சொல்லுவோம். சரஸ்வதி அப்படிங்கிறத தமிழ்ல சரஸ்வதி எழுத்து மாறும். என்னது சரஸ்வதி அப்படிங்கிற விஷம் விடமா மாறும், சரஸ்வதி சரஸ்வதியா மாறும். ஸோ இதுக்கு பேரு தற்பவம், இதுக்கு பேரு தற்சமம். இங்க என்ன இருக்கோ அது அப்படியே அங்க இருந்தா அதுக்கு பேரு வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை கொடுப்பதுக்கு பேரு தற்சமம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்க தற்சமயம் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் சி தான் கரெக்ட். ஆன்சர் சி. அடுத்து, மாராயம் பெற்ற நெடுமொழி என்பது இது ஒரு சங்கமொழி. இது ஒரு சங்கமொழியில பாடக்கூடிய பாடல் சொல்லக்கூடிய. அதாவது என்ன அப்படின்னா, வேந்தன் தாம் பெற்ற பெருஞ்செல்வங்களை வச்சு தானே புகழ்ந்து பாடுவது. வேந்தனால் பெருஞ்சிறப்பு பெற்ற வேந்தன் தன்னைத்தானே புகழ்ந்து கூறும் மொழி. ஒரு அரசன் என்ன செய்யற, வேந்தன்னா அரசன், இன்னொரு அரசனால பாராட்டப்படும் போது அதை புகழ்ந்து சொல்லக்கூடிய, தன்னைத்தானே புகழ்ந்து பாடுவதற்கு பேர் தான் மாராயம் பெற்ற நெடுமொழி. அடுத்து உளபுல வஞ்சி. ஸோ இது வந்து ஒரு புறத்திணைன்னு சொல்லுவோம், வெளியில நடக்கக்கூடிய ஒரு புறத்திணை. படிச்சிருப்பீங்க, வெஞ்சி இது வெச்சி வஞ்சி காஞ்சி நொச்சி உளிஞ்சி அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி இது. அப்போ உளபுல வஞ்சி அப்படின்னு என்ன அப்படின்னா, பகைவர் நாட்டை போர் தொடுக்க போறோம். அப்ப பகைவர் நாட்டை போர் தொடுக்க போக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பகைவர் நாட்டில் ஏதாவது பண்ணுவோம். அதுதான் என்ன பண்ணா, பகைவர் நாட்டை தீயிடுவது. பகைவர் நாட்டை தீயிடுது. இங்க வஞ்சி மன்னரை புலவர் புகழ்ந்து போவது கிடையாது, பகைவர் நாட்டை உழுது கிடையாது, பகைவர் நாட்டை கொள்ளையிடுவது கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் என்ன செய்வோம் அப்படின்னா, போய் களவாண்டுட்டு வந்துருவோம். எது அப்படின்னா வெச்சி, ஆணிர்களை கவர்ந்த பின்னாடி ஆனது கறந்து ஆணிர்களை மீட்டல் அப்படிமோ. வஞ்சி அப்படின்னு நீங்க படிப்பீங்க, மண்ணாசை கருதி போருக்கு செல்லுதல். அப்ப அந்த போருக்கு போகும்போது அங்க என்ன செய்யுது, பகைவர் நாட்டுல என்ன செய்யுது, விவசாயம் இதெல்லாம் என்ன செய்யுது, தீயிட்டு கொளுத்துவது. தீயிலிட்டு என்ன செய்யுது,
கொளுத்துவது. ஆன்சர் ஏ தான் கரெக்ட். உலபல வஞ்சி அப்படின்னா பகைவர் நாட்டை தீயிட்டு கொளுத்துவது. அடுத்து பாருங்க, இது கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு வழி தனத்தல் அப்படின்னா கள ஒழுக்க பெரி, கரெக்ட் தான், இது கரெக்ட். சாக்காடு அப்படின்னா நம்ம சொல்ல ஒரு வகையில் என்னது சுடுகாடுன்னு சொல்ற மாதிரி. சாக்காடு அப்படின்னா சாதல், உயிரோடு இருத்தல் இல்லை, இறத்தல். இதுக்கு பேர் என்னது? உயிரோட இறத்தல் கிடையாது, சாதல், செத்து போதல், இறந்ததை பத்தி சொல்லக்கூடியது. ஸோ உயிரோட இறத்தல் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை புணர்ச்சி அப்படின்னா செயற்கையாக நடப்பு கிடையாது, இயற்கையாக. அதாவது என்ன அப்படின்னா தலைவனும் தலைவியும், அதுதான் தலைவனும் தலைவியும் ரகசியமாக சந்திக்கிறதுக்கு பேர் தான் இயற்கை புணர்ச்சி. தலைவனும் தலைவியும் ஏதாச்சியா ரகசியமாக சந்திக்கிறதுக்கு பேரு இயற்கை புணர்ச்சி. செயற்கையாக கிடையாது, அது இயற்கையாக நடக்கிறது. தலைவனும் தலைவன் ஒரு இடத்துல சந்திக்கும் போது ரைட் ஓகே அப்படின்னு ரகசியமா பேசுறதுக்கு பேர் தான் இயற்கை புணர்ச்சி. உடன்போக்கு அப்படின்னா திருமணம் கிடையாது, இது செயற்கையான இயற்கை. திருமணம் கிடையாது, திருமணத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணாமலே தலைவனும் தலைவியும் சேர்வதற்கு பேர் தான் உடன்போக்கு. தலைவன் கூட போயிடுறது, தலைவி தலைவன் கூட கிளம்பி போயிடுறது, உடன்போக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லும்ல. திருமணத்திற்கு முன்பு ஊர் மக்களுக்கு தெரியாமல் என்னது திருமணத்துக்கு முன்பு தலைவனும் தலைவியும் சேர்ந்து போக்கு பேர் தான் உடன்போக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். இது பாருங்க 9 அழகீட்டு வைப்பாடுன்னு படிச்சிருப்பீங்க, அதுல தான் கேட்டிருக்கான். அப்படின்னா ஒரு அழகீட்டு வைப்பாடுல என்ன பண்ணுவோம், யாப்பின் உறுப்புகள் எழுத்து அசை சீர் தலை அடித்தொடைன்னு படிப்போம். அதுல சீர் அப்படிங்கிறது 4 வகை சீர் இருக்கும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவகை சீர், 4 வகை சீர். அதுல ஓரசை சீர்னு படிச்சிருப்போம், ஓரசை சீர்னு படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா நாள்தோறும் மலர் விற்று காசு வச்சு பிறப்பு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வைப்பாடு உண்டு ஓரசிசி இருக்கு. அதாவது என்னன்னா நேர், நிறை, நேர்பு, நிறைபு அப்படின்னு படிப்போம். அதாவது இறுதிச்சீர் வைப்பாடுன்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு நேர், நேர் அப்படின்னு சொன்னா இறுதிச்சீர் வைப்பாடு. நிறை, நேர் அப்படின்னு சொல்லி படிப்போம். நிறை நேர்னு சொல்லி படிப்போம். அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. இப்போ இலர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே தெரியும். என்ன அப்படின்னா இலர் அப்படின்னா இதுக்கு பேரு நிறை, இதுக்கு பேரு நிறை. ஏன்னா என்னது இருகுறில் இணைந்து ஒற்று அப்படின்னா நிறை. நிறைக்கு நமக்கு என்னது மலர். அடுத்து நீர், நீர்னா என்னது நெடிலொற்று நேர். நேர்னா என்ன நாள், நேர்னா நாள். அடுத்து பேரு, பேருன்னா என்ன நேர்பு, இதுக்கு பேரு நேர்பு. நெடிலொற்று குறிலொற்று, நெடிலோட செய்யக்கூடாது. அப்ப நேர்பு அப்படின்னா காசு. அடுத்து பாருங்க இருகுறில் இணைந்து நிறைபுன்னு சொல்லி படிப்போம். நிறை நேர் நிறைபு. நிறைபு அப்படின்னா என்ன வரணும் இந்த இடத்துல அப்படின்னா பிறப்பு அப்படின்னு வரணும். இந்த இடத்துல என்ன வரணும் பிறப்பு அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஆனா என்ன வந்திருக்கு 4ன்னு வந்திருக்கு. அப்ப கீழவற்றில் எது தவறாக பொருந்துகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி தான். இது சொல்லும் பொருள் இல்லை, இலக்கணத்துல புரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ணும். நாள்தோறும் மலர் விற்ற காசை வைத்து பிறப்பு நடத்துகிறேன். அப்ப நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்பு நேர் நேர்னா காசு, நிறைபு நிறை நேர்னா பிறப்புன்னு சொல்லக்கூடியது. இதுதான் இது ஓரசை சீரன்னு சொல்லக்கூடியது திருக்குறளின் இறுதிச்சீர் வைப்பாடு. அடுத்து பாருங்க அறம்பொருள் இன்பம் வீட்டடைதல் நூற்பயனை. இது ஒரு நன்னூலுடைய இது நன்னூலுங்கிற ஒரு இலக்க நூல் சொல்லுது. அறம்பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனை. ஆன்சர் ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்க தொண்டகப்பறை எந்தினைக்குரிய கருப்பொருள் கிடைக்கும். நம்ம படிச்சோம் ஒவ்வொன்றுக்கும். முல்லை அப்படின்னா ஏர்கொட்பறை படிச்சிருப்பீங்க. முல்லை அப்படின்னா ஏர்கொட்பறை, ஏன்னா அவங்களுடைய ஏறு தழுவுதல் சொல்லக்கூடியது. அடுத்து நெய்தல் அப்படின்னா என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம் மீன் கொட்பறை, ஏன்னா மீன் பிடித்தல் அப்படிங்கிறது மீன் கொட்பறை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். மீன் கோட்பறை அல்லது நாவாய் பம்பை.
நாவாய் பம்பை. ஸோ குறிஞ்சி அப்படிங்கிறது தொண்டகப்பறை ஆன்சர். பாலை அப்படின்னா துடின்னு படிச்சிருப்போம். மருதம் அப்படின்னா நெல்லரிக்கிணைன்னு படிச்சிருப்பீங்க. மருதம் அப்படின்னா நெல்லரிக்கிணை அல்லது மணமுளவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ என்னது குறிஞ்சின்னா தொண்டகப்பறை ஆன்சர். குறிஞ்சினா தொண்டர்கள்னு சொல்லக்கூடியது, பாலைனா தொடின்னு சொல்லக்கூடிய, முல்லைனா ஏற்கொட்பறை, மருதம்னா நெல்லரிக்கிணை அல்லது மணமுலா அல்லது மணமுளவு. அடுத்தனது நெய்தல் அப்படின்னா நாவாய் பம்பை மீன் கொட்பறை ஆன்சர் குறிஞ்சி. இலக்கணத்தில் உள்ளது எது ஒரு பாக்ஸில் படிப்பீங்கல்ல குறிஞ்சி முல்லை மருதம் அதுலேருந்து வரக்கூடிய. அடுத்து பாருங்க எப்படியெல்லாம் கேட்டிருக்கான் பாரு. உரிய பொருளை எதுக்குனாலும் கேட்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வருது. மதிலை முற்றையிடுதலும் அழித்தலும் இத்தனைக்குரியது. ஏன்னா நமக்கு சிலபஸில் இல்லைன்னு அகத்தினை புறத்தையெல்லாம் படிக்காமல் போயிடும். ஆனால் கொஸ்டினை கேட்டிருக்காங்க மதிலை முற்றையிடுதலும் அழித்தலும் அப்படின்போம். அழித்தலும் இத்தனைக்குரிய எதுன்னு கேட்டிருக்கான். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிஞ்சை தும்பை வகைன்னு படிப்போம். வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒளிஞ்சை தும்பை வாகை பொதுவியல் பாடான் அப்படின்னு சொல்லி நிறைய படிப்போம். 12 இருக்கு புறத்திணை. வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒளிஞ்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணைன்னு சொல்லி படிப்போம். பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணைன்னு சொல்லி படிப்போம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வெச்சி அப்படின்னா ஆண் இறைகளை கவர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பசு கூட்டங்களை கவர்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஆண் இறைகளை கவர்தல் சொல்லக்கூடிய பசு கூட்டங்களை கவர்தல். அதுவே கரந்தை அப்படின்னா மீட்டல் சொல்லுவோம். அதுவே கரந்தை அப்படின்னா மீட்டல். வஞ்சி அப்படின்னா மண்ணாசை கருதி போருக்கு செல்லுதல். போருக்கு செல்லுதல் சொல்லுவோம். அடுத்து போருக்கு வந்த மாற்றாசனை எதிர்த்து போரிடுதல். போருக்கு வந்த மாற்றாசனை எதிர்த்து போரிடுதல் சொல்லி படிப்போம். அப்ப வெச்சின்னா ஆணிரை கவர்தல். ஆணிரை கவர்தல். மண்ணாசை கருதி போருக்கு செல்லுதல். போருக்கு செல்லுதல் அப்படின்னு படிக்கிறது. ரைட்டா. நொச்சி அப்படின்னா மதிலை காத்தல். மதில் காத்தல். பட் ஒளிஞ்சை அப்படின்னா ஒண்ணு மதிலை சுற்றி வளைத்தல். மதில் சுற்றி வளைத்தல் அது முற்றுகை அல்லது கைப்பற்றுதல் அழித்தல். அங்க இருக்கு மதிலை முற்றுகையிடுதலும் அழித்தலும் சொல்லக்கூடியது ஒளிஞ்சை. அடுத்தது தும்பை. இருவரும் வெற்றிக்காக போராடுவது. வெற்றிக்காக போராடுவது. வெற்றிக்காக இரு நாட்டவரும் போராடுவது. இருவரும் போராடுவது. வாகை வெற்றி பெற்ற மன்னன் சூடுவது. வெற்றி பெற்ற மன்னன் சூடுவது. வெற்றி பெற்ற மன்னன் சூடுவது. ஸோ இது ஒரு பெரிய இலக்கணத்தில் உள்ள புறத்திணைகள் சொல்லக்கூடியது. வேக வச்ச கஞ்சிய நொச்சின்னு உறிஞ்சினால் தும்மல் வரும். இதை பார்த்த பொதுமக்கள் கைத்தட்டி பெருமிதம் கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவில் அப்படின்னா 1 முதல் 9 வரைக்கும் சொன்னது. பாடான் அப்படின்னா ஒரு ஆண்மகனை பற்றி புகழ்ந்து பாடுவது. கைக்கிளை அப்படின்னா ஒருதலை காமம். பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம் சொல்லி படிக்கக்கூடியது. ஸோ இதுதான் என்னது இதுக்கு முன்னாடி அடிக்கடி கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15.
கீழ்கணவற்றில் 4 அறிவு உடைய உயிர்கள். இதுக்கு நமக்கு படிச்சிருக்கணும். எது 6 அறிவை பற்றி சொன்னது தொல்காப்பியர்னு சொல்லுவோம். 6 அறிவை பற்றி சொல்லக்கூடியது 6 அறிவு இருக்குல்ல, அதை பற்றி சொல்லக்கூடியது யார் என்ன அப்படின்னா தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல். தொல்காப்பியர் சொல்லியிருப்பார் 6 அறிவை பற்றி. ஓர் அறிவு அப்படின்னா புல் பூண்டு. ஓர் அறிவு அப்படின்னா புல் பூண்டுன்னு சொல்லக்கூடியது. 2 அறிவு அப்படின்னா 2 அறிவு அப்படின்னா சிப்பி நத்தைன்னு சொல்லுவோம். சிப்பி நத்தை 2 அறிவு. என்ன அறிவு? உற்றறிதலும் சுவைதலும் சொல்லக்கூடியது. அடுத்து 3 அறிவு அப்படின்னா எறும்பு கரையான். 3 அறிவு எறும்பு கரையான். 4 அறிவு நண்டு வண்டு தும்பின்னு சொல்லுவோம். நண்டு வண்டு தும்பி. 5 அறிவு அப்படின்னா விலங்கு பறவையும். விலங்கும் பறவையும் 5 அறிவு. 6 அறிவு அப்படின்னா மனிதன். இதுதான் தொல்காப்பியர் சொன்னது. அப்ப இங்க கேட்டிருக்க என்ன கேட்டிருக்கான்னா பின்வரும் 4 அறிவுன்னு கேட்டிருக்கான். நம்ம படிச்சுக்கலாம். எறும்பும் சீதலும் சொல்லக்கூடியது 4 எழுத்து 3 அறிவு. மாவும் புல்லும், அதான் புல் பூண்டுன்னு சொல்லக்கூடிய ஓர் அறிவு. நந்தும் முரளும், சிப்பி நந்து. நந்தும் முரளும் அப்படிங்கிறது 3 அறிவு கிடையாது, 4 அறிவு. சாரி 2 அறிவு. சிப்பி நத்தங்க சொல்லக்கூடிய 2 அறிவு. நண்டும் தும்பியும் 4 அறிவு. 5 விலங்கு பறவை. நம்மளால அடிக்க சொல்லுவாங்க ஏ எருமை அப்படிம்போம். ஏன்னா நமக்கு ஒன்று அறிவு இல்லையா அப்படிம்பாங்க. அப்போ ஒரு அறிவு கம்மியா இருந்தா தான் அது எருமை பன்னி கழுதன்னு திட்டக்கூடியது. 6 அறிவுனா மனிதன் நீ. ஸோ இது நமக்கு கேட்கக்கூடியது. ஓரறிவு. ஓரறிவுனா என்னது? உற்றறிதல். 2வது சுவையறிதல். அப்புறம் 3வது என்னது? பார்த்தல். 4வது அப்படின்னு சொல்லி படிப்போம். நுகர்தல். 3வது நுகர்தல். 4வது பார்த்தல். 5வது கேட்டல். 6வது பகுத்தல். 6 அறிவு. இது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க 16. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான இணை எதுன்னு கேட்டிருக்கான். சரியா? அப்போ ஏதோ ஒரு வகையில எதிர்த்து கொடுத்துருக்கான். ஐயம் அப்படின்னா எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. ஐயத்தோட எதிர்ச்சொல் தெளிவு. உண்மையோட எதிர்ச்சொல் பொய்மை. அணுகோட எதிர்ச்சொல் விலகு. ஊக்கத்தோட எதிர்ச்சொல் சோர்வு. அப்போ ஆன்சர் பி தான் கரெக்ட். ஆன்சர் பி. ஒவ்வொன்றுக்கும் எதிர்ச்சொல் கொடுத்துருக்கான். அடுத்து பாருங்க 17. மதுனா தேன் தான். வாவினா பொய்கை. மானா வண்டு. மேதினா எருமை. மேதினா எருமைன்னு சொல்லுவோம். இப்போ 17க்கு ஆன்சர் ஏ மேதி எருமை. அடுத்து பாருங்க 18. நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லி கருதுறோம். ஸோ நிரல் நிறை அப்படின்னா ரோ அண்ட் காலம் சொல்லக்கூடிய அது. அப்போ வரிசையும் இதையும் கரெக்டாக வச்சுக்கணும். இதுல நிறைன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நிறைன்னா நிறுத்துதல். நிறைன்னா நிறுத்துதல். முதல் நிரல் அப்படின்னா வரிசைப்படுத்துதல். ஸோ அப்போ ஆன்சர் பி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 19. ஆஸ்தி அப்படின்னா சொத்து. ஆஸ்தி அப்படின்னா சொத்து. உஷார் அப்படின்னா விழிப்பு. உஷாரா விழிப்பா இருக்கான். இம்சை அப்படின்னா துன்பம். ஓவரா துன்பம் பண்றான். அப்ப ஆன்சர் அனுமதினா இசைவு. பி தான் கரெக்ட். அனுமதினா இசைவு. அடுத்து 20. நகம்னா மலைதான். கெந்தம்னா பொருட்கள். பன்னகம்னா பாங்கு. முரணினா என்னது? உடன்பாடு கிடையாது, மாறுபாடு. முரணினா மாறுபாடு, அது எதிர்நிலைன்னு சொல்லுவோம். ஆப்போசிட். உடன்பாடு கிடையாது, மாறுபாடு. அப்போ ஆன்சர் 20க்கு ஏ. ஏன்னா அவங்க இருக்குது தவறான இணை. ஆப்ஷன் ஏ தான் தவறு. அடுத்து கேட்க 21. சிதவல் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் தலைப்பாகை. சிதவல் அப்படிங்கிறது தலைப்பாகை. அடுத்து பாருங்க கரம்பிடிப்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக. இது ஒரு திருக்குறள். கரம்பிடிப்பை இல்லார் அப்படின்னா யாரு? துன்பம் தராத நல்லார். ஆன்சர் இது திருக்குறள்ல கேட்கக்கூடியது. அப்போ துன்பம் தராத நல்லார் அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். அடுத்து பார்க்க வேண்டியது நமக்கு ஒரு பொருள் தரும்
பல சொற்கள். அது உரிய பொருளை கண்டறி. இது ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் இருக்கு. அது என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அப்பல பார்த்தது உரிய பொருளை கண்டறிஞ்சக்கூடிய ஒரு சொல்லுக்கு பொருள். இது அப்படி கிடையாது. பல சொல்லு கொடுத்துருப்பாங்க. அது எந்த பொருளை குறிக்கும், அது எந்த பொருளை குறிக்கும் அதான் சொல்லக்கூடியது. பல சொற்கள் கொடுத்து அது மொத்தமும் எந்த பொருளை குறிக்குன்னு பார்க்கணும். பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக. சொல் அப்படிங்கிறது பொருளை குறிக்கக்கூடிய வேற வேற சொற்கள் என்ன, அது அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்து சொல்லும் பொருளும். அப்போ சொல் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, சொல்ல வந்து என்ன சொல்லலாம், பதம், மொழி, கிளவி அப்படின்னு 3 விதமா குறிக்கலாம். பதம், மொழி, கிளவி. அப்போ ஆனா பதத்தை தான் பகுபதம் பகபதம் சொல்ல முடியும். இது கிடையாது. கிளவி, இந்த கிளவி உண்டு, இந்த கிளவி கிடையாது. அடுத்து இயற்சொல் திரிசொல் அப்படிங்கிறது வழக்கு. நம்ம என்னது சொல்ல இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள் உண்டு. இலக்கண வகை சொற்கள் 4 மாதிரி, இலக்கிய வகை தான் இது. அப்போ சொல்ல குறிக்கக்கூடியது பதம், மொழி, கிளவி. அதுல இருக்கக்கூடியது பதம், மொழி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒரு சொல்லு எதெல்லாம் குறிக்குது அதான் நம்மளுடைய மீனிங். அடுத்து பாருங்க, வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்கள். இந்த ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் கேட்டிருக்கான். வெய்யோன் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சூரியன். வெய்யோன் அப்படின்னா சூரியன் பொருள் தர மாதிரி நிறைய பேர் இருக்கு. பகலவன் அப்படின்னாலும் சூரியன் தான், பருதி அப்படின்னாலும் சூரியன் தான், ஆதவன் அப்படின்னாலும் சூரியன் தான், ஞாயிறு அப்படின்னா சூரியன் தான். பட் திங்கள் அப்படின்னா நிலவு செகண்ட் ஒன் கிடையாது. ஏன்னா திங்கள் வந்துருச்சு, அதனால என்ன ஆயிருது, நிலவாயிருது. இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிலவுனே கொடுத்துட்டான், சந்திரனும் நிலவு. அப்போ செகண்டும் கிடையாது, தேர்ட்ல நிலவுன்னு கொடுத்துட்டான். இங்க பாருங்க ஃபோர்த் ஒன்லையும் திங்கள்னு கொடுத்துருக்கான். அப்போ திங்கள்னா நிலவு. எனக்கு சூரியனை சொல்லக்கூடிய பேர் தான் தேவை தவிர நிலவு தேவையில்லை. அப்போ இந்த இடம் நமக்கு இல்லை. அப்போ இதுவும் கிடையாது, திங்களும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. இதெல்லாம் வேற வேற பெயர்கள். வெய்யோன்னு சொல்லக்கூடிய சூரியனை குறிக்கும் பெயர் பகலவன், பருதி, ஆதவன், ஞாயிறு. இதுதான் ஆன்சர். அதாவது ஒரு பொருளை தரக்கூடிய பல பெயர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தனுக்கு பல பேர் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம் பெரியார்ல, வெண்தாடி வேந்தாரு, ஏரோட்டு சிங்கம், பெண்ணின போர் முரசு, இதெல்லாம் ஒரு ஆளை தான் குறிக்கும். அதே மாதிரிதான் இங்க இப்ப இலக்கணத்துல கேட்கிறான். அடுத்து பாருங்க, காற்றினை குறிக்கும் சொல்லினை தருக. ரைட்டு தான். காற்றினை குறிக்காத சொல்லு தெரிஞ்சா தானே காற்றினை குறிக்கிற சொல்லு தெரியும். அப்போ காற்றை குறிக்கிற சொல்லு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வலினாலும் காற்றுதான், கால்னாலும் காற்றுதான், தென்றல் நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல ஜில் காற்று, இதுவும் காற்றுதான். பட் பொறுப்புனா பருப்பு இல்லை. இந்த பொறுப்புக்கு பேரு மலை. இந்த பொறுப்புக்கு பேரு மலை. அவன் கேட்டிருக்கு குறிக்காத சொல் பொறுப்பு அப்படின்னா மலையை குறிக்கிறது. அப்போ ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, இது நம்ம தேவினை பாவனர்ல உள்ள பாடம் தமிழ் சொல்லுவலம் ரிப்பீட்டட் கொஸ்டின். திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின். அடிவகை, ஒரு தாவரத்துடைய அடிவகை கேட்டுக்கிறான். ஸோ இந்த சுவை, இதுக்கு பேர் சுவை கிடையாது, கவை. கவை கொம்பு அப்படிங்கிறது கிளை பிரிவுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தாவரத்தோட கிளை என்னென்ன வருதோ அதெல்லாம் படிச்சிருப்போம், கொம்பு, கொப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து இதெல்லாம் இலை என்ன படிச்சிருப்போம், புளியோட இலை. அடுத்து தோகை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். என்ன, கரும்பு, சோளம், இதெல்லாம் வந்து தோகைன்னு படிச்சிருப்போம். தென்னை, பனை அப்படிங்கிறது ஓலைன்னு சொல்லி படிச்சிருப்போம். தென்னை, பனை அப்படிங்கிறது இது படிச்சிருப்போம். புலி, வேம்போடைய கொழுந்து, இதுக்கு வந்து கொழுந்து. இது நெல்லு, புல்லு, அதோடைய இளமை, அதாவது ஃபர்ஸ்ட் முளைக்கிறது. நெல்லு, புல்லு, குருத்து, பனை, தென்னங்குருத்து, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இளமை. அவன் கேட்டிருக்குது என்னது, தாள், நெல்லு, தாள், கீரைத்தண்டு அடிப்பகுதி, வாழைத்தண்டு, இது வந்து நெட்டி அல்லது மிளகாயுடைய, அதுக்கு பேரு கோல் அப்படின்னு சொல்லுவோம். அவன் கேட்டிருக்குது அடிவகை. அடிவகைனா ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இது அடிவகை கிடையாது, இது இலை வகை. இது என்னது, இளம் பயிர் வகை, அதாவது பொடுசா இருக்கக்கூடிய இளம் பயிர் வகை. இது வந்து கிளை வகை. அப்ப ஆன்சர் அடிவகை, ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, ஒரே கிணறுனா என்ன, ஊர்னா என்ன, அகலினா என்ன, அணைனா என்ன.
இதெல்லாம் தண்ணி இருக்கக்கூடியது. அப்போ இதுக்கு பேர் என்னது? நீர்நிலை. நம்ம ஊர்ல கம்மாயின்னு சொல்றோம்ல, அதுதான் என்னது? ஊர்நி, அகலி, அணைன்னு சொல்லக்கூடிய நீர்நிலையை குறிக்கக்கூடியது. இதெல்லாம் என்னது? நீர்நிலை. அடுத்து பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நிலவுன்னு பொருள் தரக்கூடிய சொற்கள் என்ன? ரைட்டு, மதின்னா நிலவு தான், பட் அறிவுன்னா நாணம். அறிவுன்னா நாணம். மாதம் அப்படின்னா திங்கள் தான். மாதம் அப்படின்னா என்னது? திங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? மாதம்னா திங்களை குறிக்கும், நிலவை குறிக்கும். திங்கள்னா தான் நிலவை குறிக்கும். பிறைன்னா நம்ம தெரியும்ல, நிலவுல வரக்கூடிய பிறை. நிலா, அறிவுன்னா நாணம். அறிவுன்னா நாணம். அப்போ திங்கள் அப்படின்னா என்ன? நிலவு. சந்திரன் அப்படின்னா நிலவு. அப்போ ஆன்சர் ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன்னா இங்க அறிவு வந்துருச்சு, இங்க என்னச்சு? பிறை தோன்றுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ மாதம் வந்துருச்சு, இங்கேயும் அறிவு வந்துருச்சு. சரிங்களா? அதான் என்னது? ஆன்சர் சி தான் கரெக்ட். அடுத்து கடினா என்ன? உலகம் அப்படின்னா பார். பாருன்னா உலகம், பார்த்தல் எல்லாம் ஒண்ணுதான். அவன் கேட்டிருக்க என்ன கேட்டிருக்கான்னா, கடினா என்ன கேட்டான்? கடினா காவல் விரைவாக. ஆன்சர் பி தான், காவல் விரைவாக. அடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வெறுப்புன்னா மலை, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். பொறுப்புனாலும் மலை தான், சிலம்புனாலும் மலை தான், குன்று, மலை, குன்று எல்லாமே ஒண்ணுதான். வெறுப்புக்கு பேர் என்னது? மலையும் குன்று தானே. அப்ப இதெல்லாம் குறிக்கக்கூடியது மலை. இந்த மலை இல்லை, இந்த மலை. ஆன்சர் பி. இவ்வளவும் கொடுத்து இதை குறிக்கக்கூடிய அந்த சொல் என்னன்னு கேட்கிறான். அடுத்து பாருங்க, ஒரு பொருளும் பல சொற்கள். என்னன்னு அவனே கொடுத்துட்டான், சூரியன் கொடுத்துட்டான். சூரியனை குறிக்கக்கூடிய எதுன்னு கேட்கிறான். ஆதவன் ஞாயிறு உண்டு, கடல் கிடையாது. வெய்யன் உண்டு, வெய்யன் உண்டு, ஞாயிறு உண்டு, சந்திரன் கிடையாது. கதிரவன் பகலவன் அப்படின்னு சொன்னா திங்கள் கிடையாது, திங்கள் கிடையாது. அப்போ கதிரவன் உண்டு, ஆதவன் உண்டு, பகலவன் உண்டு, ஞாயிறு உண்டு. சூரியனை குறிக்கும் பெயர்கள், அதாவது சூரியனை குறிக்கக்கூடிய சொற்கள் சொல்லக்கூடியது ஆப்ஷன் ஏ. இப்ப புதுசா வச்சிருக்கேன், இதனால நம்ம படிச்சிருக்கணும், முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அடுத்து பாருங்க, அதே மாதிரி அது சூரியன் அப்படின்னா திங்கள்னா நிலவு, திங்கள்னா திங்களை குறிக்கக்கூடியதுன்னு கேட்டிருக்கான். ஸோ அப்ப என்ன செய்வோம்? மாதமும் திங்கள் தான் சொல்லுவோம், கிழமையும் திங்கள்னு சொன்னா, நிலவுன்னு கொடுக்கல. திங்கக்கிழமை, தமிழ்ல மாதம் என்றால் திங்கள், சந்திரனுக்கு இன்னொரு பேரு திங்கள், நிலவுக்கு இன்னொரு பேரு திங்கள். பட் இங்க பாத்தீங்களா, வாரம் அப்படின்னா திங்கள்னு வராது, நாள் அப்படிங்கிறத குறிக்கலாம், திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய. பட் பகலவன் அப்படின்னா சூரியன், அதுவும் வராது. அடுத்து கிழமை குறிக்கலாம், சந்திரனுக்கு இன்னொரு பேரு இருக்கு, நாள் அப்படிங்கிறது இருக்கு, ஆனா சூரியன் இல்லை. அதே மாதிரி சந்திரன் இருக்கு, சூரியன் கிடையாது, பகலவன் கிடையாது, பரதி கிடையாது. இந்த மூணுமே என்ன அப்படின்னா சூரியன் தான். இந்த மூணுமே சூரியனை குறிக்கும். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்கான். எழினி, கிளி, படம், திரைச்சீலை என்னும் சொற்கள் எதனை குறிக்கி அப்படின்னு கேட்டிருக்கான். இது நம்மளுடைய உரைநடை பாடத்துல உள்ளது. இது என்ன சார் அப்படின்னா, ஓவியம் வர பயன்படுத்தப்படும், ஓவியம் வரைய பயன்படுத்துற துணிக்கு பேர் தான் எழினி, கிளி, படம், திரைச்சீலை என்னும் சொற்கள். பாய்மரம் அப்படிங்கிறது கப்பல்ல பயணம் செய்யக்கூடியது. அடுத்து நாடக அரங்கேறச்சுங்க, அது சம்பந்தமே இல்லை. எழிலோவியம் அப்படிங்கிறது ஓவியத்துல ஒரு வகையானது. அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்ட். இது ரொம்ப சாதாரண கொஸ்டின். ஒரு பொருத்தரும் பல சொற்கள். அருள்னா என்ன? அருள்னா நம்ம படிச்சிருப்போம், அருளுடைமை, கண்ணோட்டம், இரக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு பேரு இரக்கம் அப்படின்னா. பரிவு, பரிதாபம், அப்ப அதுக்கு ஒரு இரக்கம் அப்படிங்கிற இருக்கணும். இரக்கம் அப்படின்னா கருணை, கருணை, மனப்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப இது மூணுமே குறிக்கக்கூடியதுக்கு பேரு பரிதாபம் சொல்லக்கூடிய இரக்கம். அன்பு வேற, இரக்கம் வேற. அன்பு வந்து நம்ம பிடிச்சவங்க மேல வைக்கப்படுது அன்பு. இரக்கம் அப்படின்னா நமக்கு பிடிக்காதவங்க கூட அடிபட்ட போது அவங்க மேல நம்ம ஒரு பரிதாபம், ஒரு கருணை, ஒரு அக்கறையில கேட்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் இரக்கம். அப்ப ஆன்சர் ஏ தான் கரெக்ட். பாருங்க, திரும்ப திரும்ப கேட்டிருக்கான், சூரியனை பத்தி தான்.
ஆதவன், பகலவன், ஞாயிறு இது எல்லாமே என்ன அப்படின்னா சூரியனை குறிக்கக்கூடியது. அப்போ சூரியனை குறிக்கக்கூடிய இன்னொரு பெயர் கதிரவன், இதுவும் சூரியன். காலையிலே கதிரவன் எழும், மாலையிலே என்னது மறையும் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரிதான். அடுத்த கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வாயு அப்படின்னா என்ன? தென்றல், வலின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். புயல், சூறாவளி இதெல்லாமே என்ன? காற்று. கதிரவன் அப்படின்னா சூரியன். ஆலினா கடல். நிலம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ இங்க என்னது? புயல், சூறாவளி பார்த்து அடிச்சாலும் தென்றல், அதுக்கு பேரு ஆன்சர் காற்று. காற்றுக்கு இவ்வளவு பேர் இருக்கு. வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளின்னு சொல்லலாம். 14க்கு ஆன்சர் காற்று. 15 இதழ் கேட்டிருக்காங்க. இது நம்ம புக்கில் உள்ளது. இதழ், பூவின் இதழ் வைக்கலாம், பூவின் இதழ் கூட வைக்கலாம், ஆனா இங்க இல்லை. அப்போ வனப்பு அப்படின்னா என்ன? வனப்புனா அழகு, பொறுப்புனா மலை, வெறுப்புனாலும் மலை, இந்த பொறுப்புனாலும் மலைதான். அப்ப இது தப்பு, இது தப்பு. இந்த வனப்புனா என்னது? அழகுன்னு சொல்லக்கூடியது. அப்போ நாளிதழ், உதடு, பூவின் இதழ் தான் இதழை குறிக்கும். நாளிதழ், உதடு, பூவின் இதழ் இது எல்லாமே என்னது? இதழை குறிக்கக்கூடியது. வனப்புனா அழகு, பொறுப்புனா மலை, வெறுப்புனா மலை தான். அடுத்து 16, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான். மறுபடியும் இருக்கான். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை, இதுக்கு ஆப்போசிட் ஆக்ரோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தன்மைனா குளிர்ச்சி, அது தரக்கூடியது பொறுமையா இருக்கணும், குளிர்ச்சி. சோ தன்மை அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு சொல்லுவீங்களா, அதை தன்னை குறிப்பது, தன்னை குறிப்பது தன்மை. சரிங்களா? தனிப்புனா இளைப்பாறுதல், அப்படி சொல்லுவோம்ல, தவிப்பு அது தனிப்பு. சோ ஆன்சர் தன்மை. அடுத்து ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் கேட்டிருக்கான். 2 சொற்கள். மாலை, நேரம் எடுத்தாலும் அணி கிடையாது, அணி ஆடை சம்பந்தமே இல்லை. மாலை, மாலை நேரம் நிலவுன்னு சொன்னா மாதம் வராது. நிலவுமே என்னது? மாலை கிடையாது. ஆனா மாலைனா பூ மாலை, இன்னொன்னு நேரம், மாலை பொழுது. ஆன்சர் ஏதான் கரெக்ட். ஏன்னா ஒரு பொருத்தரும் இரு சொற்கள் தான் கேட்டிருக்கான். அடுத்து பாருங்க, இலை வகை. நம்ம தேவநேர் பாவனர் பாடத்தில் உள்ளது. இலை வகை கேட்டிருக்கான். இலைனா என்ன? நெல்லு புல்லுக்கு பேரு இலை, நெல்லு புல்லு. சரி, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது வந்து தோகை, சோகை கிடையாது, தோகை. என்ன படிச்சிருப்போம்? கரும்பு, சோளம். கரும்பு, சோளத்துக்கு பேரு தோகை. ஓலை அப்படிங்கிறது பனை, தென்னை. சரிங்களா? இதுக்கு பேரு அடிப்பகுதின்னு சொல்லுவோம். அடிப்பகுதி கீரைத்தண்டு, வாழைத்தண்டு, நெட்டிக்கோல், மிளகாய்க்கோல். இது புதர் செடிக்கு பேரு தூறு, புதர் செடிக்கு பேரு தூருன்னு சொல்லுவோம். கவை இதெல்லாம் என்னது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளை பிரிவு. இதுக்கு பேரு கிளை பிரிவுன்னு சொல்லுவோம். இது வந்து இளம், அதாவது என்னன்னா இளம் பயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி. தளிரு, துளிரு, நெல்லு, புல்லு அப்படி சொல்லுவோம். இதுனா கொழுந்து. இது குருத்து, பனை, தென்னங்குருத்து, பனைங்குருத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்ப ஆன்சர் கேட்டதுக்கு இலை. இது தளின்னு சொல்லக்கூடிய இளம் அப்படி கிடையாது, அது இலை. ஆன்சர் ஏதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, ஒரு பொருத்தரும் பல சொற்கள். மூசுன்னு என்ன? பலா மூசு. எல் கவ்வை. நுழைனா என்னது? பாக்கு, பாக்கோடைய இளமை பெயர். இது நெல் கருக்கள். இதோடைய பிஞ்சு வகை. இளமைன்னா என்னது? பிஞ்சு வகை. இளமைன்னா என்னது? பிஞ்சு வகைக்கு பேர் தான் பலாமூசு, எல்கவை, பாக்கு நுழை, நெல் கருக்கள் சொல்லக்கூடிய பிஞ்சு வகை. ஆன்சர். அடி வகைன்னு அப்பல பார்த்தோம்ல, தண்டு, அதுதான் என்னது? கோல் அப்படிங்கிறது.
இலைவகை அப்படின்னா கொழுந்து இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் என்னது இலைவகை. இலை அப்படின்னு சொல்லி பானை, ஓலை, தோகை, மணி வகைங்கிறது பின்னாடி பார்ப்போம். அடுத்து பாருங்க, அரும்பு போது மலர் வீசுமல். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம பாவனார் சொன்னது. 5 1 2 3 4 5. ஸோ அப்போ என்னது என்னோடது அப்படின்னா பூவோடைய நிலைக்கு பேர் தான் 5. பூவோட நிலைக்கு பேரு 5. நம்ம கொழுந்து வகை என்ன பார்த்தோம்ல அதுதான். ஸோ கிளைப்பிரிவுனா நம்ம ஈஸியா சொல்லிக்கலாம். கவை, கண் கொண்ட கிளி எப்படி இருக்கும்? கண் கொண்ட கிளி சிறகடித்து போனது. கண் கொண்ட கிளி சிறகடித்து போனது, குறுகிய இடைவெளி. இப்படி வச்சுக்கணும். குறுகிய இடைவெளின்னு வச்சுக்கிட்டு கிளைப்பிரிவு எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கவை. கவடையோட பிரிவு கொம்பு அல்லது கொப்பு. கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிளை, அதுக்கடுத்து சினை, அதுக்கடுத்து போத்து, அதுக்கடுத்து குச்சி, இணுக்கு. இணுக்கு கவை, கொப்பு அல்லது கொம்பு அல்லது கிளை, சினை, போத்து, குச்சி, இணுக்கு. கண் கொண்ட கிளி சிறகடித்து போனது, குறுகிய இடைவெளியது கிளைப்பிரிவு. இதுக்கு பேர் என்னது? கிளைப்பிரிவுன்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்தரும் பல சொற்கள். கொட்டைனா என்ன? இப்ப சொன்னோம்ல, முதிரைனா என்ன? கால்னா என்ன? முதிரைனா பருப்பு. கால்னா என்ன? தேங்காய்னா என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ அப்போ என்னது? இதுக்கு பேர் என்னது? மணி வகை. பலா, கொட்டை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்கல்ல. பருப்பு, அவரை, துவரை, பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. புளி, கால் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க, முற்றிய தேங்காய். முற்றிய தேங்காய்க்கு பேரு இது. இது என்னது? பலா கொட்டை, புளியங்கொட்டை, வேப்பங்கொட்டைன்னு சொல்லக்கூடியது. இது வந்து என்னது? கால் அப்படின்னு சொல்லக்கூடியது. அல்லது நஞ்சு. நஞ்சுக்கும் கால் தான். நஞ்சு மரத்துக்கு பேரும் கால் தான். அப்போ இதுக்கு பேரு மணி வகை. அடுத்து கொத்து, தாறு, சீப்பு. அப்போ வாழை, தாறு, வாழை, தாறு, தாறுல சீப்பு. நெற்கதிரு, நெற்கதிரு. அவரை, கொத்து. அவரை கொத்து கொத்தா இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னன்னா குலை வகை. இதெல்லாம் என்னது? குலை வகைன்னு சொல்லக்கூடிய. அடி வகை பார்த்துட்டோம், மணி வகை பார்த்துட்டோம். இப்போ குலை வகை தான் இது. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, மலை குகை அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது என்ன? முழவுன்னா நம்ம இசைக்கருவின்னு சொல்லக்கூடியது. முழவுன்னா ஒரு இசைக்கருவி, முரசுங்க மாதிரி. அப்ப மலை குகை அப்படின்னா பிளம், முளை. பிளவுன்னா பிளத்தல், இந்த பிளவு. அப்ப இதுவும் கிடையாது. அப்போ என்னது? இந்த முளவுனா இசைக்கருவின்னு சொல்லக்கூடியது. அப்ப ஆன்சர் பி, பிளம், முளை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மலை குகை. அடுத்து பாருங்க, 24. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில்னா என்ன? முகில்னா மேகம்னு படிச்சிருப்போம். முகில்னா மேகம். அப்ப மேகம் கொடுக்கக்கூடிய எதுன்னு பார்க்கணும். புரியுங்களா? அப்ப என்னது? மேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? முகில்னா இங்க இருக்குது, இங்கேயும் மேகம் இருக்கு, இங்கேயும் மேகம் இருக்கு, இங்கேயும் மேகம். பட் களினா மகிழ்ச்சி, இது கிடையாது. களினா மகிழ்ச்சி, அப்ப இது கிடையாது. அடுத்து என்ன சார் அப்படின்னா மேகத்தம். கார்காலம் அப்படின்னா வசந்த காலம். கொண்டல் அப்படிங்கிறத ரைட்டு. பட் மேகம் அப்படிங்கிறது மஞ்சை அப்படிங்கிறது கிடையாது. என்னது? மஞ்சை அப்படிங்கிறது கிடையாது. அப்ப ஆன்சர் சி மட்டும்தான். ஆன்சர் சி. 24க்கு 25. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். வெய்யோன். வெய்யோன்னா சூரியன். வெய்யோன்னா சூரியன், பகலவன். அரசன் கிடையாது. இங்க சந்திரன்னா நிலவு. பாரினா வள்ளல். பாரினா வள்ளல். அப்ப என்னது? ஆன்சர் 25க்கு பி தான் கரெக்ட். அடுத்து 26. கொழுந்து வகை கேட்டிருக்கான்.
தாள், ஓலை, தோகை அப்படிங்கிறது இலை வகை. தண்டு, கோல், தூருங்கிறது அடிவகை. அடிவகை. கவை, கொம்பு அப்படிங்கிறது கிளை வகை. இதெல்லாம் கிளை வகை. அப்போ துளிர், தளிர் அப்படிங்கிறதான் கொழுந்து வகை. துளிர், தளிர் ரெண்டுமே ஒண்ணுதான். நெல்லு, புல்லு. குருத்துன்னா என்னது? வாழை குருத்து, தென்னங்குருத்து, கம்பங்குருத்து அப்படின்னு சொல்லி அதுதான். ஸோ அப்போ ஆன்சர் கொழுந்து வகை பி தான் கரெக்ட். அடுத்து கொத்து, அவரை கொத்து, துவர கொத்து, குலை, வாழைக்குலை, வாழைத்தாறு, நெற்கதிர், இதெல்லாம் குலை வகை. அதெல்லாம் என்னது? குலை வகை, சாதாரணது. அடுத்து 28 பாருங்க. தாள், தண்டு, நெல்லு, புல்லு, தாள். நெல்லு, புல் அப்படிங்கிறது தாள். வாழை, கீரை, தண்டு, நெட்டி, மிளகாய், கோல், புதர் செடிக்கு பேரு தூறு, கம்மந்தட்டு, சோளத்தட்டு. ஸோ அப்போ அதுக்கு பேர் என்னது? அடிப்பகுதி. இதுக்கு பேரு அடிப்பகுதின்னு சொல்லக்கூடியது. ஆன்சர் ஏ தான் கரெக்ட். 29 ஒரு பொருள் தரும் பல சொற்கள் உலகம். உலகம்னா என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இது 4 நிலம். இது உலகத்துல ஒரு மாநிலம், ஸ்டேட். அப்ப இது வராது. புவனம் அப்படின்னா காடு, இதுவும் வராது. வையம்னா உலகம், பட் ஓடுவோம் அப்படின்னா சுருக்கம் சொல்லக்கூடிய அதுவும் வராது. அப்படி ஒரு மீனிங்கே கிடையாது. ஒடுக்கம் அப்படின்னு தான் உண்டு, ஒடுவம் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ என்னது? வானம் அப்படிங்கிறது மேகம். அப்ப தரணினால உலகம், பார்னால உலகம். ஆன்சர் சி தான் கரெக்ட். 30 ஒரு பொருத்தரும் இரு சொற்கள். இசைனா என்ன? இசைனா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், புகழ். இன்னொன்னு இசைவு. ஓசைனா வேற, பூ மாலை அப்படின்னா வேற. இது மாலையை குறிக்கக்கூடியது. பூ மாலை அப்படின்னா அசைவு அப்படிங்கிறது, அசை அப்படிங்கிறது வேற. அப்போ ஆன்சர் 30க்கு பி தான் கரெக்ட். அடுத்து 31 திங்கள்னா என்ன? திங்கள்னா கிழமையும் குறிக்கலாம், சந்திரனையும் குறிக்கலாம். கிழமை ரைட்டு, சூரியன் தப்பு. சந்திரன் கரெக்டு, சூரியன் தப்பு. நிலவு கரெக்டு, அறிவு தப்பு. நிலவுக்கு பேரு திங்கள்னு கூட வச்சுக்கலாம். சந்திரன், மாதம், இது ரெண்டும் தான் குறிக்கும். ஆன்சர் பி. 32 ஒரு பொருத்தரும் பல சொற்கள். பார்னா என்ன? இப்ப தான் பார்த்தோம். பார்னா பார்த்தல் ரைட்டு, கடல் தப்பு. பார்னா உலகம் சரி, கடல் தப்பு. புவனம் அப்படின்னா காடு, அதுவும் தப்பு. அப்போ ஆறுகளி அப்படிங்கிறது தப்பு. உலகம், மேதினி, இதுதான் ஆன்சர் தான் கரெக்ட். ஆறுகளி அப்படின்னா கடல் சூழ்ந்து அப்படின்னு தான் அர்த்தம். 33 ஒரு பொருத்தரும் பல சொற்கள். சொல்லுதல், ரிப்பீட்டட் கொஸ்டின். சொல்லுதல்னா என்ன? சொல்லுதல்னா கூறுதல் மாதிரி. அப்ப வாசித்தல் அப்படிங்கிறது கிடையாது. உரைத்தல் உண்டு, கேட்டல் கிடையாது. விளம்பல் உண்டு, கவனித்தல் கிடையாது. செப்புதல், கூறல், இது ரெண்டு தான் கரெக்ட். ஆன்சர் பி தான் கரெக்ட். அடுத்து 34 ஒரு பொருத்தரும் பல சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. நாவாய்னாலும் வங்கம்னாலும் கப்பல். ஆலினா கடல். கப்பாசுனா பேருந்து. சுழினா ஒரு இடத்துல சுழியா இருக்கக்கூடியது. அலி அப்படின்னா ஆலினா கடல். அலினா அழித்தல். அலினா அழித்தல் சொல்லக்கூடியது. அப்போ அவங்க கேட்டிருக்குது சரியான இணை. இது வேற, இது வேற. சுழி அப்படிங்கிறது வேற. அப்போ கப்பல் வேற, பேருந்து வேற. அப்போ ஆன்சர் ரெண்டும் ஒரே மீனிங் கொடுக்கறது ஆப்ஷன் ஏ தான். அடுத்து சொல்லுதல். தவறானதை கேட்டிருக்கான். சொல்லுதல்னா பேசுதல் கரெக்டு, விளம்புதல் கரெக்டு, செப்புதல் கரெக்டு, உரைத்தல் கரெக்டு, கூறல் கரெக்டு, ஈம்பல் அதுவும் சொல்லுதல் தான். கேட்டல் வந்து சொல்ல மாட்டாங்க, கேட்கறது. எழுதலும் தப்பு. தவறானது ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. அரசன் ஒரு பொருள் தரும் பல சொல். அரசனை குறிக்கக்கூடியது. மன்னன் ஓகே, கவிஞன் தப்பு. முதல்வன்னாலும் மன்னன் சொல்லலாம், குடிலன் தப்பு. கோன்னா அரசன்,
இன்னொன்று ஐயினால் தலைவன் மாதிரி இது அரசனை குறிக்கும். பட் வேந்தன் அப்படின்னா அரசன், உறுப்பினர் அப்படிங்கிறது கிடையாது. வேந்தன் உண்டு, உறுப்பினன் அப்படிங்கிறது சாதாரண மக்கள். அப்போ ஆன்சர் ரெண்டுமே உள்ளது, பி தான் கரெக்ட். அடுத்து ஒரு பொறுத்தரும் பல சொற்கள். மணி வகை, கூலம் அப்படின்னா கொஞ்சம் நெல் இருந்தது, நஞ்சு மரம், முத்து, முதிரை அப்படின்னா முதிரைனா பருப்புன்னு சொல்றீங்கல்ல, அவரை தவறை. மணி வகை ஆன்சர் மணி வகை தான். அழகு என்னும் சொல்லை குறிக்கும் பிற சொற்களை கண்டறி. நம்ம யாருக்குமே படிச்சுக்கோம்ல. பெண் மயில் அழகு, பறவையின் மூக்கும் இந்த அழகு. சோலைனா கா, கவினாலும் அழகு, வனப்புனாலும் அழகு. ஆன்சர் பி தான். ஆன்சர் பி. அன்னம்னா சோறு அல்லது பறவை. அன்னம்னா உணவு அல்லது பறவை, இதுதான் குறிக்கும். அவன் அழகை குறிக்கக்கூடியது. அப்ப என்னது? ஆன்சர் பி தான் கரெக்ட். அடுத்து 31. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. ஒரு பொருள் தரும். அணின்னா அழகுதான், மேனினா உடல், சிரிப்புன்னா அழகு, சிரிப்புன்னா நகை, நகைத்தல். வனப்புனா அழகு, வனப்புனா அழகு, சிரிப்புனா நகைத்தல். அணிக்கு இன்னொரு பேரு அழகு. அப்போ அழகு அழகு. ஆன்சர் பி. மத்தெல்லாம் கிடையாது. அப்போ ஆன்சர் அழகு அழகுன்னு குறிக்கிறது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, கடலை குறிக்கக்கூடிய பெயர்கள். ஆலினா கடல் தான், பட் சக்கரம் கிடையாது, சக்கரம் கிடையாது. வேலினா தடுப்பு, வேலினா தடுப்பு. ஆரல் அப்படிங்கிறது ஒரு வகை மீன், ஆரல் மீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. வதுவைனா பெண், வதுவைனா பெண். வாரணம் அப்படின்னா யானை, வாரணம் அப்படின்னா யானை. அவங்க கேட்டது கடல், கடல்னா முன்னேறும் பவம். ஆன்சர் ஏ தான். வாரணம் யானை, வதுவை பெண்ணு, ஸோ வேலினா தடுப்பு, ஆரல்னா மீன், ஆலினா கடல், சக்கரம்னு சொல்லக்கூடியது. அடுத்து 41. கிளின்னா என்ன? இது உண்மை, இது பொய்மை. இது கண்ணுன்னா உறுப்பு, உயிர்னா வேற, உண்மைன்னா வேற. கிளி அப்படின்னா தத்தை, கிள்ளை. ஆன்சர் ஏ தான் கரெக்ட். அடுத்து அணி. அணிக்கு இன்னொரு பேரு அழகு. அணிகலன் அப்படின்னாலும் அணிதான். ஆடை அப்படிங்கிறது கிடையாது. அணிதல் அப்படிங்கிறது உண்டு. அணி. நகை அப்படின்னா சிரிப்பு தான். நகைகள் அப்படின்னா அணிகலன், அணிகலன். அணிதல், அணில் தப்பு. சரிங்களா? அணின்னா அணிகலன் கிடையாது, அணிகலன் அப்படிங்கிறத நமக்கு சேர்ப்போம். ஸோ இலக்கணம் அப்படிங்கிறதும் தப்பு. அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்ட். அணினா இன்னொரு பேரு, அதுக்கு அழகு என்று பொருள். அணின்னா அணிகலனையும் குறிக்கும். மலை என்னும் பொருள் தரும் சொற்கள். மறைன்னா வேதம் தான், வேதம்னாலும் மறைதான். துறைன்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்கக்கூடியது, அந்த மாதிரி சொல்லுவோம். அல்லது தாலிசைன்னு சொல்லக்கூடியது. கிரின்னா மலைதான், மறைனாலும் மலைதான், அசலம்னாலும் மலைதான், வெறுப்புனாலும் மலைதான். பட் இதுவும் மலைதான் குறிக்கும். என்ன மலையை குறிக்கும் அப்படின்னா திருப்பதியை குறிக்கும். திருப்பதி சொல்லக்கூடிய வேங்கட மலையை குறிக்கக்கூடியது. அவன் வேங்கட மலைன்னு கொடுக்காம வேங்கடம்னு கொடுத்துருக்கிறான். வேங்கட மலையை கூட குறிக்கலாம். பட் திருவேங்கடம் அப்படிங்கிற ஊர் இருக்கு. பட் வெறுப்பு அப்படின்னா மலைதான், அசலம் அப்படின்னாலும் மலைதான், பொறுப்பு அப்படின்னாலும் மலைதான். ஸோ இங்க ஆப்ஷன் ஏயும் வருது, ஆப்ஷன் பியும் வருது. இது திருப்பதினு நம்ம எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அது வேங்கட மலைன்னு வரணும். இது கவர்மெண்ட் கொடுத்தது தான்,
பட் அதுலேயும் வெறுப்புங்கிறது மலை தான், அசலம்ங்கிறது மலை தான், வேங்கடம் அப்படிங்கிறது தெரியும். என்ன வேங்கடம் மலைன்னு வேணா எடுத்துக்கலாம். பட் எடுத்துக்கலாமே தவிர அக்யூரூட் அப்படின்னு சொன்னா பொறுப்பு அப்படிங்கிறது தான் மலை. அதனால கவர்மெண்ட் கொடுத்த ஆன்சருக்கு ஏ தான் கரெக்ட். ஒருவேளை இது இல்லைன்னா கூட நம்ம அதை எடுத்துக்கலாம், இது இருக்கும்போது அதை எடுக்க முடியாது. அடுத்து 44. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்தரும் பல சொற்கள். தென்னம்பிள்ளை படிச்சிருப்பீங்களே, விழாக்குட்டி, பனை மடலை அல்லது விடலி. பனை மடலை அல்லது விடலி அப்படிங்கிறது இளம் பயிர் வகை. இளம் பயிர் வகை. தென்னை ஓலைக்கு தென்னை ஓலை தான், அதை கீட்டுன்னு தான் சொல்லணும். சரிங்களா? அப்போ என்னது? தென்னை பிள்ளை, விழாக்குட்டி, பனை மடலை வடலை அப்படிங்கிறது இளம் பயிர் வகை. அடுத்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஓரெழுத்து ஒருமையில படிச்சிருக்கோம். தே என்பதன் பொருள் கடவுள். தே அப்படின்னா கடவுள். மதுனத்தான் தேன்னு சொல்லி படிப்போம். தேங்காய்னா முற்றியது, தேவாரம்னா நம்ம பாடல்கள். அடுத்து ஒரு பொறுத்தரும் பல சொற்கள். ஈ. ஈன்னா என்ன என்பது தவறான. ஈன்னா தெரியுமில்ல, ஒரு பறவை மாதிரி பறக்கக்கூடியது. ஈன்னா ஈதல், பகிர்ந்து கொடு. அடுத்தது ஈங்கிறது ஒரு உயிரெழுத்து, பட் அணிகலன் இல்லை. அவங்க கேட்டது தவறானது கேட்டிருக்கான். அணிகலன் மட்டும் கிடையாது. ஆன்சர் சி. அடுத்து 47. வடு, மாவடு, பலாமூசு, தென்னங்குறும்பை அல்லது பனங்குறும்பை, வாழை கச்சல். இதெல்லாம் என்னது? பிஞ்சு வகை. இதெல்லாம் என்னது? பிஞ்சு வகை. அப்ப ஆன்சர் ஏ தான் கரெக்ட். அடுத்து ஒரு பொறுத்தரும் பல சொற்கள். கழனினாலும் வயல் தான், கனல்ல நெருப்பு. காணி வயலா இருந்தாலும் கனல் நெருப்பாது, சுடர் விளக்காகுது. தீ நெருப்பு. தரிசு அப்படிங்கிறது காடு தான், பட் பலனம் செய் அப்படிங்கிறதான் ஆன்சர். வயலை குறிக்கும். காணினா காடு, வயலை எதுனாலும் குறிக்கலாம். தீனா நெருப்பு, அங்கே கனல்னா நெருப்பு, கழனினா வயல், சுடர்னா விளக்கு. அதனால ஆன்சர் 48க்கு ஏ. அடுத்து 49. சாலை, ஒரு, தவ, நனி, கூர், களி இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். உரிச்சொற்கள்னு படிச்சிருப்போம். இதெல்லாம் உரிச்சொற்கள். ஆனா இது எதுவுமே அதிகமா பொருள் கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகுதி. ஒரு சொற்களுக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்கறதுக்காக வரக்கூடியது. சாலை, ஒரு, தவ, நனி, கூர், களி உரிச்சொற்கள். ஆன்சர் மிகுதி. அடுத்தது பாருங்க 50. உயர்ந்தோங்கும் மலை, உயர்ந்து நாளும், ஓங்கும் அப்படின்னாலும் ஒரே பொருளை தான் குறிக்கும். எப்படி அப்படின்னா நடு மையம். நடு அப்படின்னாலும் மையம் அப்படின்னாலும் ரெண்டுமே சென்டர் அப்படிங்கிற பாயிண்ட்ஸை குறிக்கும். அது பொய்ப்புழுறான், நடுமையம், உயர்ந்தோங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. உயர்ந்து ஓங்கும் மலை. தொடலை ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் ஒன்று, அவற்றை தருக. அப்ப என்னது? உயர்ந்தனாலும் ஓங்குனாலும் ஒண்ணுதான். உடனே இரு பொருட்கள் உயர் மலை அப்படி ஒரே ஒரு பொருளுக்கு இரு சொற்கள், ஒரே பொருளை குறிக்கணும். உயர் ஓங்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 51. ஒரு பொறுத்தரும் பல சொற்கள். நெருப்புன்னா என்ன? அனல், கனல். தண்ணீர் கிடையாது, வெயில் உண்டு, குளிர் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சரியா? தணல்ல நெருப்பு, வெயில் வந்து நெருப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. வெயில் வெயிலா இருக்கு, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி. அப்ப அனல், கனல் அப்படிங்கிறதான் ஆன்சர். அடுத்து 52. மொழின்னா என்ன? மொழின்னா சொல்லு. சொல்லின் இன்னொரு பெயர் பதமொழி கிளவி. ஸோ என்ன கிடையாது? எழுத்து கிடையாது, அணி கிடையாது, பொருள் கிடையாது, பதம் கூட உண்டு. அப்போ ஆன்சர் 52க்கு ஏ. அடுத்து 53. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூம்பல், சிவியல் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். கெட்டு போன காய்கறி, அதாவது வத்தல்.
பதறான போன வத்தலுக்கு பேர், பதறா போன வத்தலுக்கு பேர் சொண்டு. ஸோ அதே மாதிரி என்னது, நுனி கறி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சும்பல், சுருங்கி இருந்தால் அதுக்கு பேர் சிவியல். அதுவே என்னது குழுகுழுத்து போய் இருந்துச்சுன்னா, குழுகுழுத்த பழம் சாப்பிடலாம் அந்த மாதிரி, அதுக்கு பேர் கெட்டுப்போன காய்கனி வகை, கெட்டுப்போன காய்கனி வகை. ஸோ இதுதான் என்ன பண்ணா ஒரு பொருத்தரும் பல சொற்கள். சரிங்களா? இதெல்லாம் நம்ம கூட என்ன செய்யலாம், ஒரு பொருளுக்கு என்னென்ன மீனிங் கொடுக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தா சொல்லே கண்டறிய. இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதை பற்றி நம்ம நாளைய வகுப்புல பார்க்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.